வெல்கம் டு ஜானி வா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கான்செப்ட் எதை பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட்டில் யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிப்பரேஷனில் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மெட்டீரியல்ஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும். கிளாஸஸ் செஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். இப்போ நம்ம யாருக்காக இந்த வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் மேம். இப்போ நான் ரொம்ப லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். எதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து வச்சு பார்த்தா என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் நியூவாகவே புக் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டில் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய இந்த கொஷின்ஸை பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களால் இந்த யூனிட்டை பொறுத்தளவில் 13A அல்லது 13B இந்த கொஷினை கண்டிப்பாக உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் தென் பார்ட்ஸையும் உங்களால் லக் இருந்துச்சுன்னா இந்த யூனிட்டில் இருந்தவும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா சோர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார் பிஸ்னஸ். ஆக்சுவலாக சோர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இந்த யூனிட்டே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்ப்போம். சோர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இப்போ நமக்கு ஒரு ஐடியா அப்படின்றது என்ன, நம்மளோட பிஸ்னஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷனே எதை சார்ந்து இருக்கும். நமக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. எவ்ரி நியூ ப்ராடக்ட், எவ்ரி நியூ சர்வீஸ், நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, டெக்னாலஜி இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பிளான் பேஸ் பண்ணி தான், ஒரு ஐடியா பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை தான் நம்ம சோர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதில் அந்த சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர். ஒரு ஆண்டர்ப்ரனர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு கன்சியூமர்ஸ் இருக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த கன்சியூமருக்கு என்ன நீட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாண்ட் அண்ட் நீட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். அந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். அது பெஸ்ட்டான மேனரில் நீங்கள் சர்வீஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் தென் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், தட் இஸ் சப்ளை செயின் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணும். அண்ட் தென் ட்ரெண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கணும். அந்த ட்ரெண்ட் அப்படின்றது எக்கனாமிக்கல் ட்ரெண்ட் என்னவா இருக்குது, இப்போ கவர்மெண்ட் ரூல் என்னவா இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் எப்படியெல்லாம் இப்போ ட்ரெண்டில் என்ன டெக்னாலஜிஸ் இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு இனோவேஷனாக நீங்கள் எப்படி கொடுக்கலாம், ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ஃபார்மலாக நீங்கள் கொண்டு வரீங்க இல்லை இன்ஃபார்மலாக ஒரு ப்ராடக்டாக அதை நீங்கள் எப்படி இனோவேட்டிவ் உங்களுடைய இனோவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம நிறைய செக் பண்ணிவிட்டு இனோவேட்டிவாக கொண்டு வரது. அண்ட் தென் கவர்மெண்ட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க, அதுக்கு கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்ன, என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அலோட் உங்களுக்கு இருக்குது, ரூல்ஸ் ரெகுலேஷன் இதை சார்ந்து சொல்கிறது தான் கவர்மெண்ட் பாலிசிஸ். இது எல்லாமே நமக்கு ஒரு சோர்ஸ், ஒரு பிஸ்னஸை நம்ம ஒரு ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறோம், பிஸ்னஸ்க்காக கொண்டு வரோம் அப்படின்னா இந்த சோர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்றது இதை சார்ந்ததாக இருக்கும். அப்போ இது எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, ஒரு ஐடியா ஜென்ரேஷன், இதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் யார், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்வென்டரி நம்ம அனலைசிஸ் பண்ணுறது, அண்ட் தென் இந்த ப்ராடக்ட்டை சார்ந்த ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறது எப்படி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக், இந்த ப்ராடக்ட்டை வாங்கினாலும் இந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிற எல்லாருமே நமக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் தான் இல்லைங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பப்ளிகேஷன் பண்ண போகிறோம் அதே சமயத்தில். இப்போ நம்ம சேல்ஸ் ப்ரௌச்சர்ஸ் கொடுக்குறோமா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோமா, கேட்டலாக்ஸ் கொடுக்குறோமா, இது எப்படி நம்ம பப்ளிசிட்டி பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டே ட்ரீமிங். ஒரு ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த இமேஜினேஷன். இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரிசர்ச், அனலைஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் அனலைசிஸ், ஒரு கேப் டு கேப் அனலைசிஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இன்வெஸ்டிகேஷன், காம்படிஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளானை க்ரியேட்டிவ் பண்ணுறது. இது எல்லாமே ஜென்ரேஷன், தட் இஸ் ஐடியா ஜென்ரேஷன் ப்ராசஸில் நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க் ரிப்பீட்டடாக கேட்பாங்க இதே யூனிட்டில், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஐடியா இன்டூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஐடியா இருக்குது, அதை ப்ராசஸ் பண்ணக்கூடியது ஸ்கில், காம்பிடென்சி, நாலேஜ், க்ரியேட்டிவ் திங்கிங் இதெல்லாம் வச்சு பண்ணி அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஐடியா இன்டூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒரு ரிப்பீட்டடான 2 மார்க்னு சொல்லலாம் இந்த யூனிட்டில். கொஷினை பொறுத்தளவில் வாட் ஆர் தி க்ரைட்டீரியா டு செலக்ட் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம இப்போ செலக்ட் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியா, அதாவது இப்போ இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படின்றது எதை சார்ந்திருக்கும், ஒரு குட்ஸும் ஒரு சர்வீஸும் சார்ந்தபடி கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்றத எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. சொசைட்டியோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை பேஸ் பண்ணி என்ன தான் நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம கொண்டு வரோம். அப்போ அது என்ன க்ரைட்டீரியா சார்ந்திருக்கும், அப்போ இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ், என்னெல்லாம் டெக்னிக்கல் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு மார்க்கெட் அவைலபிலிட்டியாக இருக்குது, அண்ட் தென் அதை சார்ந்து இப்போ வாங்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், ஒரு எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் எந்த கேட்டகரியில் உள்ள பர்சன்ஸ் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ரிவால்வரி, அண்ட் தென் அந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்குறது, ப்ராடக்ட்டோட கேட்டகரி எந்த லெவலில் இருக்குது, எந்த மாதிரியான கேட்டகரி வைஸ் நம்ம
பிரித்து வச்சுருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி, ஸோ அதோடைய டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, டிமாண்ட் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் தென் கவர்மெண்ட் பாலிசிஸ், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி, ஸோ ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற அவைலபிலிட்டி அனாலிசிஸ் பண்ணுறது. அண்ட் தென் தேர்ட் கொஷினை பொறுத்தளவில் வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர்ஷிப். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஷிப் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 4 டைப் வந்து சொல்லலாம். அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்றது யார்? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, அதில் வரக்கூடிய லாபம் நஷ்டம் எல்லாமே அவரே ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவரை சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது, ஸோ மெரிட் என்னெல்லாம் இருக்குது, டிமெரிட் இருக்குன்றதை நீங்கள் எலபிரேட் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்துள்ளது பார்த்தோன்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸோ இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றது என்ன? எ கம்பெனி லீகலி ஓன்டட் பை தி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மேனேஜ் பை தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டரை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி வந்து இருக்குது. ஸோ இதை யார் வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னா ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டரும் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களில் யார் வந்து லீடில் இருக்காங்களோ ஸோ அவங்கள தான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்றது இந்த கம்பெனி இந்த கம்பெனி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஆப்ஜெக்டிவ், ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து காமன் ஆப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ அவங்க லீகலாக ஜாயின் பண்ணுறது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ கேபிட்டல் பட்ஜெட் பொதுவாகவே இப்போ நம்ம பட்ஜெட் அப்படின்றது எதுக்காக ஃப்ரேம் பண்ணுவோம்? ஸோ ஒரு ஃபினான்ஷியல் வேல்யூ, அதாவது இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்றக்கூடியது மெஷினரி ப்ரொடக்ஷன், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட், அண்ட் தென் என்விரான்மெண்ட் அனலைசிஸ் பண்ணுறது, அதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கும்? நம்ம அதுக்கு அலோகேட் பண்ணக்கூடிய பட்ஜெட் தான். ஸோ அப்போ அந்த கேபிட்டல் அப்படின்றது நம்ம எப்படி அலோகேட் பண்ண போகிறோம்? ஸோ அதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் வந்து இருக்குது, அண்ட் தென் இதில் ட்ரெடிஷ்னல் லெவலில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது, அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ லெவலில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றது அனலைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் சொல்கிறது தான் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ அடுத்த கொஷினை பொறுத்தளவில் ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து எதை சார்ந்திருக்கும், இது எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரிப்போர்ட் தான். ஸோ இதில் இந்த ப்ராஜெக்டை பற்றின ஒரு ப்ராட் டிஸ்கிரிப்ஷன்ஸை நம்ம கொடுக்கறது தான் ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் ப்ரிப்பரேஷன். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ டைம் பீரியடில் முடிக்க போகிறோம், ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது, ஸோ அதுக்கான காஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ இதுலேருந்து என்ன இன்கம் வந்து வரும், இதை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணுறத ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இதுக்கு தேவையான எலமெண்ட், ஒரு ப்ராஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு எலமெண்ட் என்ன, நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எங்கேருந்து பண்ணுறோம் அப்படின்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தேவை. அண்ட் தென் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஸோ அந்த ப்ராஜெக்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் என்னெல்லாம் தேவை இருக்குது. ஸோ இது 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ப்ராஜெக்டை சார்ந்து, அதாவது டேஞ்சபிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா மிஷின் அண்ட் தென் ஹார்ட்வேர், இதெல்லாம் வந்து டேஞ்சபிள் லெவலில் நம்ம நேச்சர் ஆஃப் ப்ராஜெக்டில் சொல்லுவோம். இன்டேஞ்சபிள் ப்ராஜெக்டை பொறுத்த லெவலில் நியூ சாஃப்ட்வேர், ஸோ என்ன மாதிரி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அல்லது இப்போ கிராஃப்ட் ஒர்க் யூஸ் பண்ணுறோன்னா அதில் என்னெல்லாம் கிராஃப்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இன்டலெக்சுவல் ஒர்க்னா ஸோ அதுக்கு இப்போ பிரெயின் பவர் என்னெல்லாம் தேவை. ஸோ இது எல்லாமே நேச்சர் ஆஃப் ப்ராஜெக்டில் நம்ம பிரிப்போம். அதுவே வந்து கேரக்டர் ஆஃப் ஆண்டர்ப்ரனர். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும், ஸோ ஒரு பிஸ்னஸை ப்ராஜெக்ட் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்படி இருக்கணும், ஸோ ஒரு நல்ல கோஆர்டினேட்டராகவும் அண்ட் தென் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவும், ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்டாகவும் இருக்கணும். ஸோ 6th கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட். ஸோ அந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது எதை சார்ந்திருக்கும், இது வந்து ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வந்து நம்மளுடைய அப்கமிங் இயர்ஸில் இப்போ நம்ம பிஸ்னஸ் ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எதை சார்ந்து இருக்கணும், அது வந்து இப்போ எக்கனாமிக்கல் ஸ்டாண்டர்டில் எப்படி கொண்டு போகணும், டெக்னிக்கல் லெவலில் எப்படி கொண்டு போகணும், அண்ட் தென் ப்ரொடக்ஷன் லெவலில் எப்படி கொண்டு போகணும், ஸோ அதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸ், ஸோ மேனேஜர் லெவல் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ ஃபினான்ஷியல் ஃபண்ட், ஸோ இப்போ ஃபினான்ஸ் அப்படின்றது பிளட் ஆஃப் தி பிஸ்னஸ் இல்லைங்களா. ஸோ அதை எப்படி அலோகேட் பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றினும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு பிஸ்னஸை ரன் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இதுவுமே இதோட கண்டென்ட்டும் எதை சார்ந்திருக்கும்னா பேக்ரவுண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட், ஸோ நம்ம இதை எதை ரெஃபர் பண்ண போகிறோம், ஸோ இதுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் அண்ட் தென் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் என்ன, ஸோ இது எல்லாமே சார்ந்தது தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. ஸோ 3rd யூனிட்டை பொறுத்தளவில் இந்த கொஷின்ஸை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களால் 3rd யூனிட்லேருந்து கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ப்ளஸ் பாட்ஸி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்ஸி இது எல்லாமே அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து உங்களுக்கு இந்த யூனிட்டில் கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஸோ ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவில் இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸோ மேம் எந்தெந்த பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி எழுதணும், ஸோ இதில் இருக்க கண்டென்ட் இப்போ நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நம்ம இப்போ எலபரேட் பண்ணணும், இந்த ஹெட்டிங்ஸை நீங்கள் இப்போ எலபரேட் பண்ணுற மாதிரி ஹைலைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான கீ கான்செப்ட்
கான்செப்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது. வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.